ஹாய் கைஸ். நம்ம சேனலோட 4வது வீடியோ இது. நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்மளோட 3வது வீடியோலேயே நான் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை பற்றி பார்த்துடலாமா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன போல் நான் ஒரு ஃபண்டட் ட்ரேடர். ஓகேங்களா? வாட் இஸ் ஃபண்டட் அக்கௌண்ட்? அதாவது ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்ன? ஃபண்டட் அக்கௌண்ட்னா இப்போது நேற்று நான் சொன்ன போல் ட்ரேடை 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று, நம்மக்கிட்ட இருக்க ரியல் மணியை வச்சு, அதாவது ஓன் மணியை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். இப்போது நீங்களே நேற்று பார்த்துருப்பீங்க, கோல்டு கரண்ட் ப்ரைஸ் 4,000 எபோவ் $4,000, அதாவது 4 லேக்குக்கு மேலே இருக்குது நம்மளோட இந்தியன் ருப்பியில் பார்த்தா. ஸோ நம்மள்ட்ட அவ்வளோ பணம் கிடையாது. பட் நம்ம அதில் ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு பணம் அதிகமாக தேவை. ஓகேங்களா? அப்போ தான் ப்ராஃபிட் ஓரளவுக்கு அது இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக அது ஒரு கம்பெனி போல். அதாவது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை நமக்காக கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். பட் ஓன் மணியை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நமக்கு பிடிச்ச இடத்துல ட்ரேட் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம், பிடிச்ச அளவுக்கு லாஸ் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் சில ரூல்ஸ் உண்டு. அதனால் நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் 95% பீப்புள் ஃபண்டட் அக்கௌண்ட் சேலஞ்சில் பாஸ் ஆகிறது கிடையாது. 5% மட்டும்தான் பாஸ் ஆகுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி நானே 3 அக்கௌண்ட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுக்காக தான் இப்போது ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஃப்ரீ ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதாவது நம்மளோட காசை கொடுத்து அக்கௌண்ட்டை வாங்காமல் ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட்டை வாங்கி நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட்னா இது தான். நமக்கு ஒரு கம்பெனி நமக்கு ஒரு மணி கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அப்போ சொன்னால 95% பீப்புள் இதில் ப்ராஃபிட் பண்ணுறதில்ல, லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த 95% பீப்புள் லாஸ் பண்ணுற மணியை அந்த 5% பீப்புள் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பார்த்திங்களா? யாரெல்லாம் அதில் வின் பண்ணுறாங்க, அந்த சேலஞ்சு ஃபேஸில் வின் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ட்ரேட் எடுத்து வின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த 95% பீப்புளோட மணியை வச்சு இவங்களுக்கு அதை பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி தான் ஃபண்டட் அக்கௌண்ட் ஒர்க் ஆகுது. நான் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன போல் நான் 3 அக்கௌண்ட் இது வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ரியலான ஒரு அக்கௌண்ட் எடுக்க போகல. எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. அதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 90 days சேலஞ்ச் வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் சைஸ் வேரி ஆகும். அதாவது உங்களுக்கு காட்டுறாங்க, ஜஸ்ட்டு சும்மா ஒரு இன்ட்ரோவில் காமிக்கிறேன். அதாவது இதுதான் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட், அதாவது ஃபண்டட் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு கம்பெனியோட பேஜு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும் அக்கௌண்ட்ஸ். 6K, 15K, 25K, 50K, 100K, 200K. இதெல்லாம் அக்கௌண்ட் சைஸு. நம்ம இருக்கிறதுலே லோவர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம போக போகிறோம். இப்போது இது $44, அதாவது $45. நம்ம இந்தியன் கரன்சிக்கு 36, கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா கிட்டத்தட்ட வரும். ஸோ இதை நம்ம இப்போது காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல, நமக்கு இருக்குது ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன். ஸோ நான் இந்த ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதான் நம்மளோட அக்கௌண்ட். ஓகேங்களா? இதில் நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து நான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே போல் நமக்குன்னு ட்ரேடிங் டைமிங் இருக்குது. அதாவது
நான் இப்போது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியோட டைமிங் வந்து 2 ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற போல் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். அதே போல் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் ட்ரேட் எடுப்பேன். அந்த ட்ரேடை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அதில் நான் ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு காட்டுவேன். இதில் எந்த மறைமுகமும் இருக்க போகிறதில்ல. அதுக்காக தான் நான் ஒரு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்டை எடுத்திருக்கேன். இதில் டே பை டே நம்ம ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து இதில் கால்குலேட் ஆகிட்டே வரும். அதிலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து நான் ட்ரேடை எடுத்ததுக்கப்புறமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.